ஹாய்! நான் உங்க சிந்து ரம்யா. வெட்னஸ்டே மார்னிங். நீங்க இப்ப பார்த்துட்டுருக்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நாங்க முதல்லயே வச்சிருந்த ஒரு சின்ன செடியிலேருந்து ப்ராபகேட் பண்ணது. ரொம்ப அழகா பூத்திருக்கு. மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வீட்ட சுத்தி நெறைய செடி முளைச்சிருந்தது. கிளீன் பண்ண ஆள் வந்திருந்தாங்க. அப்படியே மேல போனப்ப தான் இந்த செடி ரீசென்ட்டா நம்ம வாங்கி வச்சிருந்தது. அழகா பூ பூத்திருந்தது. பன்னீர் ரோஸ் செடியும் நல்லா மொட்டு விட்டுருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அத்தை இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கடைக்கு கிளம்பிட்டாங்க. வீட்ல நெறைய வேலை இருந்தது. அதனால மாமா இன்னைக்கு கூட இருந்தாப்படி. க்ளீன் பண்ணுறக்கே 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. முன்னாடி கரிசலாங்கண்ணி செடி வச்சுருந்தேன். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இத எடுத்து நிழல்லலாம் காய வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவல் கொழுக்கட்டை பண்ணலான்னு அத்தை கேட்டிருந்தாங்க. சரி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 கப் அவல் நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இந்த அவல் கூட சேர்த்து பொடியாக நறுக்குன தேங்காய், கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தால் அவல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நைட் டின்னர் கூட பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டா!